வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் சூரியபிரியா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் அண்ட் பர்மனன்ட் அலுமினி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இஷ்யூ வந்துருச்சு அப்படின்னா அவங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்கும்போது ஒரு கணவன் கிட்ட மனைவி மெயின்டெனன்ஸ் கேட்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்வாதாரத்தை நான் பராமரிக்கிறதுக்கு எனக்கு தொகை இல்லை அப்படிங்கும்போது ஒரு மனைவி அவங்க கணவன் கிட்ட தொகை கேட்பாங்க. அவங்களுக்காகவும் அவங்களுடைய குழந்தைகளுக்காகவும் அவங்க கேட்பாங்க. அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பராமரிப்பு தொகை மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெயின்டெனன்ஸ் எத்தனை விதமாக இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப்ஸாக இருக்குது. ஒன்று இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸ், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பர்மனன்ட் மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க. இப்போ ஒரு வழக்கு தொடுக்குறாங்க, அதாவது பர்மனன்ட் மெயின்டெனன்ஸ்க்கு அவங்க வழக்கு தொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு இடையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழக்கு முடிகிற அளவுக்கு வரைக்கும் கூட என்னால் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு என் வாழ்வாதாரத்தை பராமரிக்க தொகை இல்லை, ஸோ இன்ட்ரீமாக ஒரு ஆர்டர் கொடுங்க, மாதம் அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் ஒரு தொகையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரீமாக ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுவாங்க நீதிமன்றத்தில், மனைவி சார்பாகவும் குழந்தைகள் சார்பாகவும். அதை நீதிமன்றம் கன்சிடர் பண்ணிட்டு இந்த தொகையை கொடுக்கணும்னு சொல்லி கணவனுக்கு உத்தரவிடுவாங்க. அதன் அடிப்படையில் வழக்கு முடிகிற வரைக்கும் அந்த இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கணவன் மனைவிக்கு குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. அதுதான் இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸ் அப்படிம்பாங்க, அதாவது இடைக்கால ஜீவனாம்சம் அப்படிம்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பர்மனன்ட், அதாவது பர்மனன்ட் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக அந்த தீர்ப்பு இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா மாதம் இனி உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகையை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது தான் பர்மனன்ட் மெயின்டெனன்ஸ். அது மாதம் கொடுக்கலாம், நீதிமன்றம் உத்தரவுலாம், அப்படி இல்லைன்னா 3 மாதத்துக்கு உதவி கொடுங்கன்னு சொல்லலாம், 6 மாதம் ஒரு முறை கொடுங்கன்னு சொல்லலாம், இல்லை இயர்லி ஒன்ஸ் நீங்கள் இந்த அமௌண்ட் கொடுங்கன்னு சொல்லி போட்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியை சொல்லி நீதிமன்றம் கண்டிப்பாக அது போடலாம். அது எந்த இடைவெளி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீதிமன்றம் முடிவு செய்வாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெயின்டெனன்ஸை ஒரு மனைவி எத்தனை நாள் வரைக்கும் வாங்க முடியும், ஒரு குழந்தைகள் எத்தனை நாள் வரைக்கும் வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மனைவி அவங்க இன்னொரு திருமணம் செய்யற வரைக்கும் தன் கணவன்கிட்ட இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெயின்டெனன்ஸை வாங்க முடியும். அடுத்து குழந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் 18 வயது நிவர்த்தி அடைகிற வரைக்கும் தன்னுடைய தந்தையிடம் இருந்து மெயின்டெனன்ஸ் வாங்க முடியும். 18 வயது முடிஞ்சதுக்கு அப்புறமும் மெயின்டெனன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஏற்படும். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா நீதிமன்றம் அதை கருத்தில் கொண்டு அந்த குழந்தைகளுடைய அதாவது ஒரு டிகிரி முடிக்கிற வரைக்கும் 21 வயது இல்லை 22 வயது ஒரு படிப்பு, அவங்க என்ன படிப்பு படிக்கிறாங்க மேற்படிப்பு, அந்த படிப்பு முடிகிற வரைக்கும் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கலாம். அது நீதிமன்றம் சார்ந்தது தான், சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பர்மனன்ட் அலுமினி. பர்மனன்ட் அலுமினி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது மொத்தமாக, அதாவது நீங்கள் எனக்கு மெயின்டெனன்ஸ் மாதம் நீங்கள் தர வேண்டாம், வருஷமாக நீங்கள் தர வேண்டாம், எனக்கு மொத்தமாக ஒரு தொகையை கொடுத்துருங்க, நான் அந்த தொகையை வச்சு என்னுடைய வாழ்வாதாரத்தை நான் பார்த்துக்கிறேன், குழந்தைகளுக்கு நான் பராமரிச்சுக்கிறேன், அது குழந்தைகளுக்கு மனைவிக்கு எல்லாம் தனித்தனியாக நீங்கள் இவ்வளோ தொகைன்னு மொத்தமாக எனக்கு கொடுத்துருங்க, அதை வச்சு என்னுடைய வாழ்வாதாரத்தை நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு மனைவி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க குழந்தைகளுக்கும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது மொத்தமாக ஒரு தொகையை கொடுக்கறது தான் பர்மனன்ட் அலுமினி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த ஒரு மெயின்டெனன்ஸுமே, அதாவது மாதம் எதுவுமே இல்லாமல் மொத்தமாக ஒரு தொகையை கொடுத்துட்டு அதோட அவங்க அதை வச்சு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இனி வருங்காலங்களை பார்த்துக்கணும். அதுதான் பர்மனன்ட் அலுமினி அப்படிம்பாங்க. இந்த பர்மனன்ட் அலுமினி எல்லாருக்கிட்டையும் கேட்கலாம், எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா ஒரு கணவனுக்கு இந்த பர்மனன்ட் அலுமினி தரக்கு அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கணும். ஏன்னா இப்போ அவர் ஒரு 10,000 சம்பாதிக்கிறார் மாதம், அவரோட வருமானம் 10,000, செலவு ஒரு 8,000 ஆகுது, அவரால் ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ 30 லட்சமோ அவரால் கொடுக்க முடியாது. ஒரு பர்மனன்ட் அலுமினி அப்படிங்கிறது அவரால் கொடுக்க முடியாது. அப்போ அவர்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்த முடியாது. ஸோ நீதிமன்றம் அவருடைய பொருளாதாரத்தை பொறுத்து, ஒரு கணவனுடைய பொருளாதாரத்தை பொறுத்து அவங்க நீதிமன்றம் அதை தகுந்த உத்தரவு பிறப்பிப்பாங்க. ஸோ அதுதான் பர்மனன்ட் அலுமினி. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் சொல்லிடுவோம். மெயின்டெனன்ஸ் இப்போ ஒரு வேளை கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க, 2 பேருமே ஈக்குவலாக, கணவனும் 1 லட்சம் சம்பாதிக்காங்க, மனைவியும் 1 லட்சம் சம்பாதிக்க, இப்போ நான் மெயின்டெனன்ஸ் போட முடியுமா, மெயின்டெனன்ஸ் கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு மனைவி போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஈக்குவல் ஸ்டேட்டில் இருக்கிறாங்க. ஸோ பர்மனன்ட் அலுமினி அவங்க கேட்டுக்கலாம். ஏன்னா ஈக்குவல் சேலரி ஆகும்போது ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு அலுமினி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கலாம். இதே குழந்தைகள் இருக்கும்போது குழந்தைகள் பராமரிப்பு 2 பேருமே, கணவன் மனைவி 2 பேருமே குழந்தைகள் பராமரிக்கிறாங்க, தாய் 2 பேருமே குழந்தையை பராமரிக்கணும் அப்படிங்கிறதுனால நீதிமன்றம் அதுக்கு தகுந்த உத்தரவு பிறப்பிப்பாங்க. அடுத்து கணவனை விட மனைவி கம்மியாக சேலரி வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது கணவன் கிட்ட மெயின்டெனன்ஸ் கேட்கலாமான்னு கேட்டால் தாராளமாக கேட்கலாம். ஸோ அவங்க அவங்களுடைய செலவுகள், அவங்களுடைய அத்தியாவசிய தேவைகள், குழந்தைகளோட தேவைகள் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி அவங்க ஒரு அமௌண்ட்டை மெயின்டெனன்ஸாக கொடுக்கணும்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவிடும். இதுக்கப்புறம் கணவன் வேலைக்கே நான் போகல, எனக்கு சம்பளமே இல்லைங்கிட்ட, நான் வருமானமே இது பண்ணல, நான் சும்மா இருக்கிறேன், எங்கிட்ட மெயின்டெனன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கணவன் தப்பிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தப்பிக்க முடியாது. நீங்கள் ஏதாவது
கம்பல்சரி ஒரு வேலை செஞ்சு உங்களுடைய மனைவியும் உங்கள் குழந்தைகளையும் நீங்கள் பராமரிக்கணும். ஏன்னா அவங்க மனைவியும் வேலைக்கு போகல, அவங்க குழந்தைகளை பராமரிக்கணும். ஒரு கணவனும் வேலைக்கு போகணும்னா என்ன பண்ண முடியும்? ஸோ நீங்கள் வந்து நான் வேலைக்கு போகல அப்படின்னு சொல்லி ஒரு கணவன் வந்து தப்பிக்க முடியாது. கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு வேலை செஞ்சு அது மூலமாக வர வருமானத்தை வந்து வச்சு அவங்க குழந்தைகளையும் மனைவியும் பராமரிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சட்டம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.